கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நல்ல நாளிலும் தேவ ஜனங்களாய் கர்த்தருடைய பாதப்படியில் கடந்து வந்து தேவாதி தேவனை, பரலோக ராஜாவை, அண்டு சராசரங்கள் நம் காண்கிற காணாத எல்லாவற்றையும் உருவாக்கினவரை, ஒன்றான தெய்வமாகிய பிதா குமாரன் பரிசுத்த ஆவி ஆகிய பரலோக ராஜாவை நாம் பணிந்து கொள்ளும்படி இந்த ஒரு காலத்திலும் உதிர சிறு பிள்ளைகளாய் வள்ளியூர் கலை சபையாய் நமக்கும் அருளாதர் கொடுத்த நல்ல தயவிற்காக நானும் என் ஆண்டவருக்கு அதிகமாக நன்றி செலுத்துகிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நிறைய பேர் அல்லேலூயா சொல்லவே இல்லையா? அல்லேலூயா. நீங்கள் எனக்காக சொல்ல வேண்டாம், உங்களுக்காக சொல்லுங்க. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். கடந்த நாளில் கர்த்தர் வெளிப்படுத்தலை கொடுத்தார். அதை தொடர்ந்து ஒரு சில வசனங்களை தியானிக்க நானும் அநேக காரியங்களை கற்றுக்கொள்ள என் ஆண்டவர் என்னோடு போதித்தார், பேசினார். இந்த நாள் இந்த வார்த்தைகளை உங்கள் மத்தியில் பகிர்ந்து கொள்ள நான் ஆசைப்படுகிறேன். இந்த வெளிப்படுத்தலை திருச்சபையின் ஒரு கன்வென்ஷன் ஆராதனை. பொதுவாக கன்வென்ஷன்களுக்கு புதிய ஆத்துமக்கள் கடந்து வருவார்கள், பலதரப்பட்ட மக்கள் கடந்து வருவார்கள். யூனிஃபார்மாக இருக்காது. ஆனால் அந்த கன்வென்ஷனில் எல்லாரும் புதிய ஆடைகளை தரித்து கொண்டு, வெண்வஸ்திரம் தரித்து கொண்டு, ஆயத்தத்தோடு கூட, மிக எதிர்பார்ப்போடு கூட, அதை தொடர்ந்து ஒரு திருமண வைபவம் அங்கே நிகழப்போகிறதாகவும் தெரிகிறது. அதை தொடர்ந்து எப்படி கல்யாண வீட்டில் பெண் வீட்டுக்காரங்களும் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களும் எப்படி ட்ரெஸ் பண்ணுவாங்க? கல்யாண வீட்டில் நான் மற்ற வந்தவங்கள சொல்ல, வந்தவங்க போகிறவங்க வருவாங்க, சாப்பிடுவாங்க, போவாங்க, அப்படி தானே செய்வேன். ஆமாம், பொண்ணு வீட்டுக்காரங்க மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க எப்படி ட்ரெஸ் பண்ணுவாங்க? நான் இன்னும் பார்க்கவே இல்லையா அதை. எப்படி ட்ரெஸ் பண்ணுவாங்க? இருக்கிறதுலே ஒரு பழைய ட்ரெஸ் போடுவாங்க, அப்படி தானே? கல்யாண வஸ்திரம், அதுக்கு பேர் கல்யாண வஸ்திரம். அந்த பொண்ணுக்கு எடுத்ததை விட நம்ம பிள்ளைக்கு டாப்பாக எடுக்கணும். அதில் ஒரு போட்டி வேறு இருக்கும். அலங்காரம் அதை விட டாப்பாக இருக்கணும். சாப்பாடு அதை விட டாப்பாக இருக்கணும். உண்மைதானே? இயற்கையாய் நடைபெறுகிற காரியம். அதுபோல் ஆனால் அங்கே பார்க்கும்போது திருமணம் நடக்குது, 2 வீட்டு மக்கள்லாம் இருக்கிறாங்க. ஆனால் அங்கே வந்திருக்கிற எல்லாருமே அந்த திருமணத்துக்குரிய உரியவர்கள் போன்ற அதற்குரிய ஆயத்தத்தோடு வந்திருக்கிறார்கள். மிகவும் ஆச்சரியமாக இருந்தது. நான் கண்ட காட்சி, திருச்சபையின் எல்லா பரிசுத்தவான்களும் தேவஜனங்களும் இன்னும் வெளியிருக்கிற அநேக தேவனுடைய தாசர்களும் அங்கே வந்திருக்கிறார்கள். எல்லாரும் அந்த யூனிஃபார்மிலே ஒரு மனதோடு இருக்கிற அந்த காட்சியை பார்க்க முடியும். கர்த்தர் ஆவியானவர் என்ற உள்ளத்தின் அநேக காரியங்களுக்கு, இயக்கங்களுக்கு, பெருமூச்சிகளுக்கு கர்த்தர் பதில் கொடுத்தார். நான் கர்த்தர், நான் மாறாதவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் எருசலேமை கட்டுகிறார். ஹல்லேலூயா. இந்த திருச்சபையை கர்த்தர் கட்டினது உண்மை என்றார். கர்த்தரை சிவாரப்படுத்தி அதற்குரிய ஆளுகைகள், அதற்குரிய ஒழுங்குகள், சத்தியத்தை கொடுத்து கர்த்தர் நடத்தி கொண்டிருப்பது உண்மை என்றால் அந்த முடிவு மிகவும் ஆசீர்வாதமாக இருக்கு. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. மணவாளன் கர்த்தர் இயேசு வருகின்றாரே, மணவாட்டி சந்திக்க ஆயத்தம் தானா? மணவாளன் கர்த்தர் இயேசு வருகின்றாரே, மணவாட்டி சந்திக்க ஆயத்தம் தானா? என் பிரியமே திருபவனி, எழுந்து வா உன்னை சந்திக்கவே. என் பிரியமே திருபவனி, ரூபவனி, எழுந்து வா உன்னை சந்திக்கவே. இந்த மணவாளன் வருகிற அந்த வேளையிலே திருச்சபையின் பிள்ளைகள், எருசலேமுக்காக முன்குறிக்கப்பட்டவர்கள், உலகத்தில் ஆங்காங்கு இந்த பரிசுத்தத்தை வாஞ்சிக்கிற, அந்த உண்மையான மேன்மையான அந்த சத்தியத்தை வாஞ்சிக்கிற, அந்த மணவாட்டின் ஸ்தானத்தில் ஆயத்தப்பட வேண்டும் என்று விரும்புகிற எல்லாரையும் ஒரே மந்தியாய் கர்த்தர் மாற்றுவார். அதான் எங்களுடைய ஏக்கமும் தாகமெல்லாம். அந்த வெளிப்படுத்தலை பார்த்த பொழுது எல்லா பரிசுத்தவான்களும் அங்கே இருக்கிறார்கள். தேவஜனங்கள் எல்லாரும் இருக்கிறார்கள். எல்லாரும் புதிய வஸ்திரம் தரித்து அந்த புதிய எதிர்பார்ப்போடு கூட அந்த திருமணத்திற்காகவும் அந்த கன்வென்ஷன் கூட்டங்களுக்காகவும் ஆயத்தமாகிக் கொண்டிருக்கிறார்கள். கண்டேன், விழித்தேன், கர்த்தருக்குள் ஆர்ப்பரித்தேன்,
கர்த்தர் பேசினார், நான் புதிய காரியங்களை செய்ய போகிறேன். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஒவ்வொரு அநேக காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் கடந்து போன துக்கமான காரியங்கள், சம்பவங்கள், அதை நினைகூர்ந்து கலங்கி கொண்டே இருக்கிறோம். இது என்னவாகும், இது எப்படி ஆகும், எப்படி முடியும் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறோம். ஆனால் கர்த்தர் சொல்லுகின்றார், எல்லாவற்றையும் புதிதாய் மாற்றப் போகிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை ஆண்களில் ஒருவர் எழுந்து சத்தமாக வாசிக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம் 5வது வசனம். சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்தவர், இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன் என்றார். பின்னும் அவர், இந்த வசனங்கள் சத்தியமும் உண்மையுமானவைகள், இவைகளை எழுது என்றார். ஆமென், ஹல்லேலூயா. சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவர் யார்? நம்முடைய பிதாவாகிய தேவன். ஹல்லேலூயா. நம்முடைய அப்பா சொல்லுகின்றார், இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன் என்றார். ஹல்லேலூயா. அந்த வார்த்தை எப்படிப்பட்ட வார்த்தை? சத்தியமும் உண்மையுமான வார்த்தை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் சொல்லாகும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த உலகம்னா நமக்கு இன்னும் உலகத்தை எப்படி இருக்குன்னே நமக்கு தெரியாது. இப்போதான் சுனிதா வில்லியம்ஸ் அவர்கள் சந்திர மண்டலத்திலிருந்து வந்து இறங்கி வந்தாங்க. அப்போதான் தெரியும் சந்திர மண்டலத்தில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு. இப்படிப்பட்ட பல கோள்கள் மில்கிவே என்று சொல்லப்படுகிற இந்த பால்வெளி மண்டலம் என்று சொல்லப்படுகிற இந்த மில்கிவே, எத்தனையோ கோள்கள் இவள் எல்லாவற்றையும் உருவாக்கினவர் பிதாவாகி தேவன் ஒரு வார்த்தையினாலே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அந்த பிதாவாகி தேவனுடைய நாவிலிருந்து வார்த்தை புறப்படுகிறது, நான் சகலத்தை புதிதாக்க போகிறேன். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நாம் எண்ணுகிறோம், இந்த சூழ்நிலை எத்தனை நாளைக்கு நீடிக்கும்? என்னுடைய வேதனை, என்னுடைய துக்கம், எதிர்பார்க்குதல் எவ்வளவு நாளைக்கு நீடிக்கும்? எல்லாவற்றுக்கு அதற்கு முடிவு கட்ட போகின்ற. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நிச்சயமாக முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் யாருக்காக, யாரை நோக்கி, யாருடைய பாதப்படி அமர்ந்திருக்கோம் என்பதை மீண்டும் நினைவுபடுத்திக் கொள்ளும்படி, விசுவாசத்தை நிச்சயத்தை பெருக்கிக் கொள்ளும்படி இந்த நாள் கர்த்தருடைய வார்த்தை கொண்டு ஆவியானவர் நம்மோடு கூட பேச போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறான், பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரையும் எல்லாவற்றால் நிரப்புகிற தேவன் வந்திருக்கிறார். நம்மை புதிய மனுஷனாய் மாற்றும்படி நம்ம எதிர்பார்த்து காத்திருக்கிற ஆவிக்குரிய இம்மைக்கும் மறுமைக்குரிய சகல ஆசீர்வாதத்தினால் நம்ம நிரப்பி நம்மை ஆட்கொள்ளும்படி ஆசீர்வதிக்கும்படி அந்த தேவன் வந்திருக்கின்றார். அந்த பிதாவாகிய தேவனுடைய சிங்காசனத்திலிருந்து நமக்கு நேராக இந்த வார்த்தையை சொல்லுகின்றார். கடந்து வந்திருக்கிற அன்பு பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையிலே காணப்படுகிற அந்த பழமைகளெல்லாம் நான் மாற்றப் போகிறேன், எல்லாவற்றையும் புதிதாய் மாற்றப் போகிறேன். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இந்த வார்த்தை சத்தியமும் உண்மையுமானவைகள். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இதை என்னுடைய மனதில் எழுதி வைத்துக் கொள்வோம், விசுவாசிப்போம். என் ஆண்டவரோடு பேசினார், அவர் பேசிவிட்டார், அவருடைய வார்த்தை புறப்பட்டு விட்டது. இயேசு இந்த உலகத்தில் கடந்து வந்த நாட்களிலே ஒரு வார்த்தை சொன்னால் போதும், வேலைக்காரன் சுத்தமாகிறார், மரித்து போனவர் எழுந்திருக்கிறார், லாசருவே வெளியே வா. அங்கு கல்லறைக்குள் இருந்த லாசரு 4 நாள் கழித்து நாற்றம் எடுத்த அந்த லாசரு அப்படி எழுந்து வருகிறார். அந்த வார்த்தை இறைவன் இந்த நாளிலும் நம்மோடு கூட பேசுகின்றார், நான் சகலவற்றையும் புதிதாக்க போகிறேன் என்று. ஆதியாகமம் 1-2 வசனங்கள். ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது. இந்த இடைப்பட்ட காலம் அது ஒரு பெரிய சரித்திர நீண்ட காலம் என்று வேதத்தின் மூலமாக நம்ம ஆராய்ந்து அறிகிறோம். ஆனால் அந்த இடைப்பட்ட காலத்துக்கு பிற்பாடு அந்த பூமி ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது. ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தது. இப்படிப்பட்ட ஒரு இருள் சூழ்ந்த உலகம், அந்த உலகத்தில் இருந்து ஒரு மகிமையான உலகத்தை, நாம் வாழுகிற இந்த உலகத்தை, இந்த பூமியை, இந்த சிருஷ்டிப்பை எல்லாவற்றையும் அவர் தம்முடைய வார்த்தையினாலே உருவாக்கினார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. உண்டாக கடவுது என்றார், வெளிச்சம் உண்டாக கடவுது என்றார், வெளிச்சம் உண்டாயிற்று. ஆகாய விரிவு, பூமியிலே விருட்சங்கள், அதைத் தொடர்ந்து மிருகஜீவன்கள், சமுத்திரத்தின் மச்சங்கள், அதைத் தொடர்ந்து மிருகஜீவன்கள், ஊரும் பிராணிகள், அதைத் தொடர்ந்து மனுஷன். இப்படி கர்த்தர் தம்முடைய வல்லமையான கிரிகளினாலே ஒருவேற்படுத்தி இந்த உலகத்தை உருவாக்கி வைத்திருக்கின்றார். இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற நம்மை, பாவத்தின் அடிமை தனத்திற்குள்ளாய் வாழ்ந்து கொண்டது நம்மை கர்த்தர் ரட்சித்து கர்த்தர் பிள்ளைகளாய் மாற்றினது போல
சர்வலோகத்தின் மக்களையும் கர்த்தர் ரட்சிக்கும்படி சித்தம் கொண்டிருக்கின்றார். ஒரு பெரிய எழுப்புதலை கர்த்தர் கட்டெடுப்பு போகின்றார். ஹல்லேலூயா. ஹalleluya. அந்த முன்மாரி மலை பெந்தெகோஸ்து நாளில் ஊற்றப்பட்டது போல பின்மாரி மலை இந்த கடைசி காலத்திலே ஊற்றப்பட போகிறது. அதை தொடர்ந்து ஒரு பெரிய ரிவைவல், ரட்சிப்பின் வேலை, எழுப்புதல் தேசத்திலே நடைபெற போகிறது. அதை தொடர்ந்து கூட்டம் கூட்டமாய், ஆயிரக்கணக்காய், லட்சக்கணக்காய் ஜனங்கள் அருமை ஆண்டவருடைய பாதப்படியில் கடந்து வர போகிற. ஹல்லேலூயா. ஹalleluya. ஹல்லேலூயா. ஹalleluya. 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 ஒழுங்கன்மையும் பெருமையுமாய் இருந்த உலகத்தை புதுமையாய் சிருஷ்டித்த தேவன் இந்த நாளிலும் கடந்து வந்திருக்கிற நம்மையும் நம்முடைய வாழ்விலும் காணப்படுகிற எல்லா கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்களையும் கர்த்தர் மாற்றி, ஒழுங்கினங்களையும் கர்த்தர் மாற்றி, இருள்களையும் கர்த்தர் மாற்றி மகிமையின் பிரகாசத்தினால் அவை நிரப்பி எதிர்பார்த்து காத்திருக்கிற எல்லா நன்மையினாலும் இம்மைக்கு மறுமைக்கேற இரட்டிப்பான நன்மையினால் என்னை உங்களை நிரப்பும்படி அந்த தகப்பன் வந்திருக்கிறார். அந்த பிதாவாகி தேவன் சொல்லுகின்றார், நான் சகலத்தை புதிதாக்க போகிறேன். ஹல்லேலூயா. ஹalleluya. ஹல்லேலூயா. ஹalleluya. ஹல்லேலூயா. ஹalleluya. ஹல்லேலூயா. ஹalleluya. நாம் எண்ணுகிறோம் இது எப்படி ஆகும்? ஆபிரகாம் அப்படித்தான் எண்ணினார். ஆபிரகாமை சந்திக்கும்படி ஒரு நாள் ஆண்டவர் சென்றார். அவருடைய 99வது வயதிலே அந்த சம்பவம் நடக்கிறது. சாராளுக்கு 89, இந்த ஆபிரகாமுக்கு 99. ஒரு வழிப்போக்கரை போன்று 3 பேர் போறாங்க. ஆபிரகாம் ஓடி போய் அவருடைய வரவேற்கிறார். ஆனால் வந்தவர்கள் வழிப்போக்கர்கள் அல்ல, நம்முடைய தேவன், அவரோடு 2 தூதர்கள். அவர் தேவன் என்று எண்ணியோ தூதர்கள் என்று எண்ணியோ அவர்களை வரவேற்கவில்லை, அவர்களை உபசரிக்கவில்லை. வழக்கத்தின்படியே அவர் எல்லாரையும் உபசரிப்பார். அந்நியரை உபசரிக்க மறவாதிருங்கள் என்ன கர்த்தருடைய வார்த்தையின்படி இந்த ஆபிரகாம் அந்நியரை உபசரிக்கிற ஒரு நற்பண்பு அவரிடத்தில் இருந்தபடினாலே தூரத்தில் சென்ற அந்த 3 வழிப்போக்கர்களை அழைத்து கொண்டு வந்து, வருந்தி அழைத்து கொண்டு வந்து அவருடைய கூடாரத்திலே அவளுக்கு ஆகாரம் பூசிக்க செய்து, அந்த ஆகாரத்தை பார்த்தீங்கன்னா பயங்கரமான சாப்பாடு, கொளுத்த கண்டை அடித்து அங்கே பால் கட்டி வெண்ணெய் எல்லாம் கொண்டு வச்சுட்டு அவர் சாப்பிடும்படி அங்கே மரத்தடியில் நின்று கொண்டே இருக்கிறவர் சாப்பிட்டு முடித்த பிற்பாடு, சாப்பிட்டு முடித்தவர்கள் சரி போயிட்டு வர, ரொம்ப சந்தோஷம், ஸ்டீபன் வீட்டுக்கு வந்து அருமையான சாப்பாடு கொடுத்தாரு, ஸ்டீபன் ரொம்ப நன்றி அப்படி சொல்லி தானே போவாங்க, அப்படி தானே சொல்லுவாங்க வழக்கமா. ஆனால் வந்தவர் என்ன சொல்கிறார் தெரியுமா? சாராள் எங்கே? இதுக்கு முன்னாடி சாராள் அந்த வழிப்போக்கர் பார்த்தாரா? அவர் யாருன்னே ஆபிரகாமுக்கு தெரியாது. ஆபிரகாம் பேர் அவருக்கு தெரியாது. 3 பேர் வந்திருக்கிறாங்க, அவ்வளோதான். ஆனால் வந்தவர் இறைவன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இன்று அந்த இறைவன் நம்மை சந்திக்கும்படி வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. 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 இந்த நாளிலே ஒரு புதிய மாறுதலை நம்முடைய ஆவிக்கிற ஜீவியத்திலே, ஒரு புதிய மாறுதலை நம்முடைய சர்வப்பிரகார வாழ்விலே கர்த்தர் கொடுக்கும்படி அந்த தேவன் மறைவான விருந்தினராய் நம்மத்திலே வந்திருக்கிற, ஆராதிக்கிற தேவன் நம்மத்திலே உலாவிக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. 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 எல்லாவற்றையும் பார்க்கிற தேவன் இந்த பழமையெல்லாம் மாற்றி போடும்படி இதுவரை 25 ஆண்டுகள் கொடுத்த வாக்குத்தத்தம் நிறைவேறும்படி 25 ஆண்டுகள் ஒரு காத்து கொண்டிருக்கின்றார். எதிர்பார்க்குதலின் காலங்கள் முடிவடையும்படி எதிர்பார்த்து காத்திருந்த அந்த நன்மையினால் அந்த பிள்ளைகளை நிரப்பும்படி அன்று வந்த தேவன் இன்று நம்மை சந்திக்கும்படி வந்திருக்கிறார். நான் விசுவாசிக்கிறேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. என் தேவன் என்னை சந்திக்கும்படி வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவர் என்னை நிரப்ப போகிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நம்மை நிரப்புவார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த மீடியாவின் மூலமாக பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் அவர் நிரப்புவார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சமீபத்திற்கு மாத்திரமா தேவன், தூரத்திற்கும் தேவன் அல்லவா? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அங்காகிருந்து செய்திகள் வந்து கொண்டே இருக்கின்றன. கர்த்தர் அற்புதம் செய்ய ஆரம்பித்து விட்டார். சகலத்தை கர்த்தர் புதிதாக மாற்றும் வேளை வந்து விட்டது. நாம் பாக்கியசாலிகள். ஹல்லேலூயா. நம்ம அந்த விசுவாசத்தோடு காணப்படுவோம் என்ற சாராளை எங்கே? அப்போ தான் ஆபிரகாமுக்கு இந்த சத்தம் எங்கேயோ கேட்ட ஒரு குரல். அடிக்கடி சத்தத்தை கேட்டிருக்கிறேன். சத்தம் ஆண்டவர் பேசுவார், இது அவருடைய சத்தம் அல்லவா அப்படின்னா வந்திருக்கிறது யாரு? அவர் தான். அந்த சத்தத்துக்கு சொந்தக்காரர் தான் இன்னைக்கு வந்திருக்கிறார். அடுத்து ஒரு உறுப்பு கால திட்டத்தில் இன்னும் 1 வருஷத்தில் நான் வருவேன், இன்னும் 10 மாசத்துல வருவேன். அதான கணக்கு, அதான கணக்கு. ஆமாம், இன்னும் 10 மாசத்துல நான் வருவேன். அப்போ சாராள் ஒரு குழந்தையை அணைத்து கொண்டிருப்பாள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சாராளுக்கு வயசு எத்தனை?
89. ஆபிரகாம் வயசு எத்தனை? 99. பல்லெல்லாம் இல்லை. கொடு தாத்தா, கொடு பாட்டி. இந்த வார்த்தையை நம்புகிறதற்கு எந்த விதமான சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் இல்லை. இன்றைக்கி கூட இந்த வார்த்தையை நிறைய பேர் நீங்கள் நம்புறீங்களோ என்னமோ தெரியல. பாஸ்டர் எல்லாத்தையும் புதிதாக்க போகிற ஆண்டவர் சொல்கிறாரு. ஒவ்வொரு வாரமும் ஒரு வார்த்தையை ஏதோ சொல்லிட்டு போகிறாரு. நானும் முன்னாடி சம்பளம் கூட்டி உட்காந்து கேட்டுட்ருக்கேன், முன் வரிசையில் உட்காந்து கேட்டுட்ருக்கேன். எனக்கு என்ன நடக்க போதோ இப்படி நினச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னா நடக்குமா? நடக்காது. என் ஆண்டவர் ஆபிரகாமை சந்திக்க வந்த அந்த ஆண்டவர் என்னையும் சந்திக்கும்படி இந்த பகற்காலத்திலே, இந்த ஏப்ரல் மாதத்தின் இந்த முதலாவது பரிசுத்த நாளிலே என்னை சந்திக்கும்படி அவர் வந்திருக்கிறார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நம்மை சந்திக்கும்படி ஆண்டவர் வந்திருக்கிறார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அப்பா வந்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் வந்தால் போதும், எல்லாம் மாறும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கூடாதது ஒன்றும் இல்லையே, கூடாதது ஒன்றும் இல்லையே. ஹல்லேலூயா, கூடாதது ஒன்றும் இல்லையே, கூடாதது ஒன்றும் இல்லையே. நம் தேவனால் கூடாதது ஒன்றும் இல்லையே, நம் தேவனால் கூடாதது. ஹல்லேலூயா, கூடாதது ஒன்றும் இல்லையே. இசையா 43 அதிகாரம் 19-21 வரை உள்ள வசனங்களை வாசிக்கலாம். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன். எல்லாரும் கர்த்தர் என்னோடு பேசுகிறார் என்கிற உணர்வோடு அமர்ந்திருப்பார். ஹல்லேலூயா. நீங்க இந்த வசனத்தை தெளிவா கவனிச்சீங்க அப்படின்னா இந்த வார்த்தை இன்று உங்களுடைய உள்ளத்திலே கிரியை செய்யும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாழ்க்கையில எதிர்பார்த்து நீங்கள் காத்திருக்கிற அந்த நன்மைகளை கொண்டு வரும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் நம்முடைய வார்த்தையை அனுப்பி குணமாக்குகிற தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. வார்த்தை நமக்கு நேராய் வருகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாசிங்க. இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும். இந்த ஞாயிற்றுக்கிழமை இந்த பரிசுத்த ஆராதனையில் அது தோன்றும். நீங்கள் அதை அறியீர்களா? நீங்கள் அதை அறியீர்களா? நான் வனாந்திரத்திலே வழியையும். ஆமா, வனாந்திரம் காடு பத்தி கிடக்கிறது. இங்க எப்படி பைபாஸ் ரோடு வரும் அப்படி நம்மளாம் நினைச்சிட்டு இருந்தோம். இந்த வள்ளியூர்ல இன்னைக்கு 4 வழிச்சாலை, 5 வழிச்சாலை, 6 வழிச்சாலைன்னு சொல்லிட்டு ஒரு பயங்கரமான ரோடு, அருமையான ரோடு ஓடிட்டு இருக்கு. இந்த ரோடு வரும்போது இந்த ரோடு ஊருக்குள்ள வர்ற மாதிரி இருந்தது. நடு ஊர் வழியா போற மாதிரி ஒரு பிளான் வச்சிருந்தாங்க. அப்போ ஊர்ல நம்ம பிள்ளைகள் நிறைய பேர் கடையெல்லாம் வச்சிருந்தாங்க. அவங்க எல்லாரும் வந்து ஐயாட்ட வந்து, ஐயா இது ஊருக்குள்ளோடி வந்ததுன்னா நம்ம பாடு பெரும்பாடு ஆபத்து, அதனால அது ஊருக்குள்ள வரக்கூடாது. ஜெபம் பண்ணலாமா? ஜெபம் பண்ணலாமா? ஆமா, நம்ம என்ன வேணுமோ அது யார்கிட்ட கேட்கலாம். ஆமா, இங்கே அவர் இருக்கின்றார், அவரிடத்துல கேட்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ ஐயா சொன்னாங்க, வராது. தேவ ஜனங்களுக்காக எல்லாவற்றையும் மாற்றி அமைக்கிற தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் கிழக்கு இந்த நம்ம இந்த அப்படி அண்டர் கிரவுண்ட் ஒரு பாலம் இருக்குதே ஊருக்கு கிழக்கே. எல்லாரும் அப்படி ஒரு மாதிரி ஆமான்னு சொல்லுங்க, இல்லைன்னு சொல்லுங்க, தலையாட்டுங்க. நான் தமிழான்னு சொல்றேன். ஊருக்கு கிழக்கு ஒரு பாலம் இருக்குல்ல? ஆமா, ஆமாம், இப்படி சொன்னீங்கன்னா எனக்கு நீங்கள் புரிஞ்சிட்டுன்னு அர்த்தம். அந்த பாலம் இப்போ இப்படி பள்ளத்திலோடி போகிற மாதிரி வச்சுருக்காங்களே, இந்த பாலம் மேலோடி பெரிய மேம்பாலம் மாதிரி வர்ற மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்தது. அப்படி வந்து அப்படின்னா முதல்ல பாதிக்கப்படுற நளினி சிஸ்டர் வீடு பாதிக்கப்படும். அப்படிதானே? நம்ம அடுத்தால நம்ம சதீஷ் பிரதர் வீடு பாதிக்கப்படும். இந்த ஜங்ஷன் வர பகத்சிங் பஸ் ஸ்டாண்டு வர அந்த தாக்கம் இருக்கும். பக்கத்தில் உள்ள வீடுகளெல்லாம் எடுத்துருவாங்க. அப்போ அந்த சைடில் உள்ள பிள்ளைகள்லாம் வந்து ஜெபம் பண்ணாங்க, ஐயா இதற்காக வேண்டி கர்த்தர் பார்த்து கொள்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ அவங்க பிளான் அப்படியே மாறிட்டு மேலோடி வர்ற பிளான் கீழோடி போயிட்டு கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு அற்புதம் செய்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வனாந்தரத்திலே வழியை உண்டு பண்ணுகின்றவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கூடாதது ஒன்றுமில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. விசுவாசத்தோட கரங்களை உயர்த்தி ஆர்ப்பரிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த தகப்பனில் வந்திருக்கிற ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சகலத்தையும் புதிதாக மாற்றுகிறேன் என்று அவர் சொல்லுகிறார். நான் விசுவாசிப்போம். விசுவாசத்தோடு கூட இந்த வார்த்தையை பற்றி கொள்வோம், பெற்றுக்கொள்வோம். இப்பொழுதே அது தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா? நான் வனாந்தரத்திலே வழியையும் அவாந்தர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன். அவாந்தர வழினா வறண்டு சுடுகாடு மாதிரி கிடக்கிற இடம்.
அங்கே ஒரு ஆறு வரும் என்று நான் கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாது. ஆனால் அங்கே அந்த இடம் செழிப்பாகி ஒரு ஆறு புறப்பட்டு வரக்கூடிய அளவிற்கு கர்த்தர் எல்லாவற்றையும் மாற்றி அமைக்கிறவர். கன்மலையிலிருந்து தேவ ஜனங்களுக்காக தண்ணீர் ஊற்றை புறப்பட பண்ணின தேவன் அல்லவா, அவரால் கூடாதது ஒன்றுமில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாவற்றையும் புதிதாக்க போகுது. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. யோபு சொல்லுகிற விசுவாச அறிக்கை பாருங்க. யோபு 5ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை வாசிங்க. யோபு 5:9. ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கின்றார். விசுவாசிக்கிறீங்களா? ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நான் அந்த உதாரணம் எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்ல முடியும், எனக்கு தெரியாத சொல்ல முடியாது. என் வாழ்க்கையில் நடந்ததான் என்னால் சொல்ல முடியும். அப்படி தானே சிவன், அப்படி தானே எனக்கு கன்ஃபார்மாக இருக்கும். நான் 10th எழுதினேன். எங்கள் கோயம்புத்தூரில் போய் ஒரு பயங்கரமான ஸ்கூலில் என்னை கொண்டு போய் சேர்த்துட்டாங்க. அங்கே உள்ள பிள்ளைகளை பாஸ்டர் பையன் வந்திருக்கிறாரு, ஒரு நல்ல ஹைஃபை ஸ்கூலில் சேர்க்கணும் அப்படின்ட்டு. இந்த பாஸ்டர் பையனுக்கு பேஸ்மெண்ட் கிடையாதுன்னு அவங்களுக்கு தெரியாது. அசிவாரம் இல்லாத படிச்சிருக்கிறான், சின்ன வயசில் சரியான படிப்பு இல்லைன்னு அவங்களுக்கு தெரியாது. அங்கே போய் ஒரு அருமையான ஸ்கூலில் அங்கே இங்கிலீஷ் தான் பேசிகிட்டு இருக்கிறாங்க. 7th அவங்க இங்கிலீஷ் பேசிகிட்டே இருக்கிறாங்க. 7th இங்கிலீஷ் பேசிகிட்டு இருக்காங்க. தமிழ் மீடியம் ஸ்கூல் தான் இங்கிலீஷில் பேசிகிட்டு இருக்கிறாங்க. அங்கே 7th பேண்ட்ஸு, ஷூஸ், ஷர்ட் இன் பண்ணி டையெல்லாம் கட்டி வர்றாங்க. நான் அங்கேருந்து ஒரு பட்ஜெட் அவசர் போட்டுட்டு அங்கே போயிருக்கிறேன். ஒரு வாரம் பட்ஜெட் அவசரில் தான் அலைஞ்சேன். அப்போ அங்கே ஒரு டாக்டரு, அங்கே ஒரு அருமையான ஒரு ஆசிரியர், சஞ்சய்க்கு அவர் பேர். அவர் திருநெல்வேலி மாவட்டம். நானும் திருநெல்வேலி மாவட்டம்னு என் மேலே கொஞ்சம் கரிசனை ஆகி, தம்பி நம்ம ஊர் மாதிரி இல்லை, இது டவுனு, நீ சீக்கிரம் பேண்ட்ஸ் எல்லாம் ரெடி பண்ணிக்க, ஷூஸ் எல்லாம் ரெடி பண்ணிக்க. அதுக்கப்புறம் ஒரு வாரம் கழித்து நானும் போனேன். ஆனால் தோட்டம் தான் மாறிச்சே தவிரல மண்டையில் என்ன இல்லை, மசாலா இல்லை. 10ஆம் கிளாஸ் வரை எப்படியோ பத்தைக்கான்னு அடிச்சு படந்து போனேன். 10ஆம் கிளாஸ் பரீட்சை எழுதிட்டேன். எழுதி முடிஞ்சோன்னு என்ன சந்தோஷம், பாடா இனி ஊருக்கு போயிடலாம், லீவ் விட்டாச்சு, ஊருக்கு போயிடலாம், இனி இந்த பக்கம் திரும்பி தலை வச்சே படக்கூடாது அப்படின்னு சொல்லி ஊருக்கு வந்தாச்சு. எங்கள் வீட்டில் அடிக்கடி சொல்லுவாங்க, இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் சொல்லாங்க, நல்ல பிள்ளைகள் படிக்காமல் போதும், உங்களால் படிக்கணும்னு விரும்புகிற பிள்ளைகளும் படிக்காமல் இருக்காங்க அப்படின்னு கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. நான் என்னோட அனுபவத்தை சொல்லித்தான் ஆகணும். கர்த்தர் செய்த நன்மையை என்னால் சொல்லாமல் இருக்க முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வந்துட்டேன். 10th லீவில் நான் ஊருக்கு வந்தாச்சு. நான் திரும்பி ஏன்னா எனக்கு தெரியும், என் படிப்பை பற்றி எனக்கு தெரியும். அங்கேருந்து ஒரு பிரதர் சொல்லி அனுப்பினார். அவர் பேர் இன்ஜினியர் செல்வன். அவர் சொன்னார், எடிசன் நீங்கள் பாஸ் பண்ணுறது நெவர், சான்ஸே கிடையாது. கை வளைஞ்சிருக்கிறவனுக்கு கை நிமிர மாதிரிலாம் கிடையாது. கை வளைஞ்சிருக்கிறவனுக்கு கை நிமிர்ந்தாலே நமக்கு பெரிய ஆச்சரியம் தானே. அது மாதிரி இல்லை, கை இல்லாதவனுக்கு திடீர்னு கை முளைச்சி அப்படி இருக்கும். அப்போ அவருடைய கற்பனை பாருங்கள், எவ்வளோ அருமையான ஒரு உதாரணம் சொல்கிறாரு. சான்ஸே கிடையாது. நாங்கள் இருந்துட்டு இருக்க, திடீர்னு ஒரு டெலிகிராம் வருது, எடிசன் ப்ரொமோட்டட் பை செல்வன். அவர் தான் அடிச்சிருக்காரு எனக்கு. ஏன்னா அவர் தான் எனக்கு சேலஞ்ச் பண்ணார். சான்ஸே கிடையாது. நான் நினச்சேன், சரி ஏதோ நமக்கு அடுத்து தலையெழுத்து எப்படி இருக்கோ கடவுள் சித்தம் நடக்கட்டும் அப்படி. எனக்கு என்னாலே நம்ப முடியல அந்த டெலிகிராமு. அப்புறம் அங்கே போனேன், திரும்ப அங்கே தான் படித்தேன். +1 +2 காலேஜெல்லாம் படித்தேன், சைன் பண்ணேன், நான் டிகிரியெல்லாம் வாங்கினேன். இன்றைக்கி உங்களுக்கு முன்னாடி நான் ஒரு ஊழியக்காரரை நிற்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வறண்ட நிலத்தில் ஆறுகளை உண்டு பண்ணுகிறவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவாந்தர வெளியிலே ஆறுகளை உண்டு பண்ணுகிற தேவன் நம்முடைய தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ இப்போ படிக்கிற பிள்ளைகளுக்கு என்ன கவலை? நீங்கள் கவலைப்படாதீங்க, பேஸ்மெண்ட் நல்லா இருக்குது, நாங்கள் ஜெபம் பண்ணுறோம். ஏற்கனவே இல்லாமல் இருந்து எல்லாவற்றையும் வல்லமுள்ளவர் எங்கே இருக்காரு? இருக்காரா இல்லையா? இருக்கிறாரு. இப்போ நீங்கள் எவ்வளவோ டேலண்டடாக இருக்கீங்க. நீங்கள் அடுத்து ஒரு ஸ்டேஜ் போக போகிறீங்க. நிறைய பெற்றோர்கள் சொல்லுவாங்க, ஐயா இவன் இப்படி இருக்கானே, கவலைப்படாதீங்க. நம்ம பவுலியாவும் சொல்லுவாங்க, ஐயா எல்லாரையும் கழிச்சு பிறக்கி இந்த நலந்தால கொண்டு சேர்க்குறாங்களே, அடுத்து இந்த பிள்ளையோட எதிர்காலம் எப்படி இருக்கும்? கவலைப்படாதீங்க, அவங்க எப்படியோ மாற போகிறாங்க. ஹல்லேலூயா. இந்த ஜோயல், இந்த காஸ்ட்ரோ, கிறிஸ்டோபர், இவங்களுடைய லைஃப்லாம் அப்படி தான். இன்றைக்கு அவங்க எல்லாரும் ஒரு டாப் லெவலில் இருக்கிறாங்க. ஏன்? அவங்க ஆண்டவர் ஏற்றுக்கொண்டபடினா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகளாக அவர்கள் மாறினபடினாலே அந்த ஆண்டவராகிய தேவன், அந்த ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் இன்று நம்மை சந்திக்கும்படி வந்திருக்கிறார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நம்முடைய பழைய அனுபவங்களை மாற்றி எல்லா பாவ புற ஆட்டங்களின் நம்மை விட்டு நீக்கி அந்த காரிருள்களை நம்மை விட்டு மாற்றி
புதியவைகளாய் நம்மை மாற்றி அவர் விரும்புகிற பிரகாரமாக நம்மை வடிவமைக்கும்படி அந்த தகப்பன் வந்திருக்கிறார். நாம் விசுவாசிக்கிறோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எரேமியா 33 அதிகாரம் 3வது வசனத்திலே தீர்க்க எரேமியாவின் மூலமாக ஆண்டவர் இப்படி சொல்லுகிறதை பார்க்கிற வாசிங்க. எரேமியா 33 அதிகாரம் 3வது வசனம். என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும், நீ இதுவரை அந்த காரியத்தை அறிந்திருக்கவே மாட்டே, அறியாததும், உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை, விரும்பினாலும் அந்த காரியத்தை அடைய முடியாது, எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். ஹல்லேலூயா. 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 நாம் சிந்திப்பதற்கும் நாம் எண்ணுவதற்கும் அதிகமான காரியங்களை அவர் நம்முடைய வாழ்க்கையில செய்ய போகிறார். விசுவாசிக்கிறீங்களா? சிவன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறோம். ஹல்லேலூயா. நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பாய். ஆமா, நான் விசுவாசிப்போம். நாம் கர்த்தரிடத்தில் வந்திருக்கிறோம். தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் தம்மை நோக்கி கூப்பிடுகிறவர்களுக்கு பதிலளிக்கிறவன் விசுவாசிக்கிறவன். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். சகலத்தை புதிதாக்கும்படி கர்த்தர் வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, ஒரு புதிய வல்லமையினாலும் நிரப்பும்படி. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இதுவரை இருக்கிற இந்த குறைந்த அனுபவங்களை மாற்றி நம்மை நிரப்பும்படிக்கு, நம்மை பலப்படுத்தும்படிக்கு, நம்மை ஆசீர்வதிக்கும்படி தகப்பன் வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. 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 எசேக்கியேல் 36:26-27 வாசிங்க. முதல்ல, உங்களுக்கு நவமான இருதயத்தை கொடுத்து, உங்களுக்கு நவமான புதிதான ஒரு இதயத்தை கொடுத்து, உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியை கட்டளையிட்டு, உள்ளத்திலே ஒரு புதிதான ஆவி, புதிதான வல்லமை, புதிய அபிஷேகம், புதிய கிருபைகள், புதிய வரங்களை கட்டளையிட்டு, கல்லான இருதயத்தை உங்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு, அடிக்கடி இருதயம் கடினப்பட்டு போகிறது. கல்லான இருதயம் அடிக்கடி கடினப்பட்டு போகிறது. அவைகளை உங்களுடைய மாம்சத்திலிருந்து மாற்றி சதையான இருதயத்தை உங்களுக்கு கொடுப்பேன். உங்கள் உள்ளத்திலே என் ஆவியை வைத்து, இப்படிப்பட்ட அந்த ஆவியின் அபிஷேகம் நம்முடைய உள்ளத்தில் கடந்து வரும்பொழுது வைத்து, உங்களை என் கட்டளைகளில் நடக்கவும், உங்களை என்னுடைய கட்டளைகள் பிரமாணங்களின்படி நடக்கும்படி அந்த உணர்வு இருத்தி கொடுக்கவும், என் நியாயத்தை கைக்கொள்ளவும் அவைகளின்படி செய்யவும் பண்ணுவேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நம்மை பரிசுத்தப்படுத்தும்படிக்கு, நம்மை அழகுபடுத்தும்படிக்கு, நமக்குள்ளே அந்த புதிய அபிஷேகத்தை கொடுக்கும்படி கர்த்தர் வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தர் புதிய காரியத்தை முதலாவது செய்ய போகின்ற, இரண்டாவது புதிய அபிஷேகத்தை நமக்கு கொடுக்கும்படி. இதுவரை பெற்றிருக்கிற அபிஷேகம் மட்டுமல்ல, இந்த அபிஷேகம் போதாது, இன்னும் ஏராளமான ஆழங்கள் இருக்கிறது. கணுக்கால் அளவு மட்டுமல்ல, முழங்கால் அளவு மட்டுமல்ல, இடுப்பளவு மட்டுமல்ல, நீச்சல் ஆழத்திற்குள்ளாக எல்லாரை கொண்டு போகும்படிக்கு அந்த ஆவியானவர் கடந்து வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. 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 37 அதிகாரம் 1வது வசனத்தை வாசிங்க. கர்த்தருடைய கரம் என் மேல் அமர்ந்து என்னை ஆவிக்குள்ளாக்கி, தீர்க்கதரிசி சொல்லுகிற வார்த்தையை கேளுங்கள். வாசிங்க. கர்த்தருடைய கை என் மேல் அமர்ந்து, கர்த்தர் என்னை ஆவிக்குள்ளாக்கி வெளியே கொண்டு போய், கர்த்தர் என்னை ஆவிக்குள்ளாக்கி வெளியே கொண்டு போய். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதை தொடர்ந்து நடந்த சம்பவங்கள் எல்லாம் இங்கே எழுதப்பட்டிருக்கிற உலர்ந்த எலும்புகள் உயிரடைம்படிக்கு இந்த தீர்க்கதரிசியின் மூலமாக கர்த்தர் வார்த்தையை புறப்பட செய்கிறார். இவர் சோர்ந்திருக்கின்றார், அவரை கர்த்தர் பலப்படுத்துகின்றார், அபிஷேகத்தால் நிரப்புகின்றார், வெளியே கொண்டு போகின்றார். அங்கே ஏராளமான எலும்பு கூடுகள் நிறைந்து கிடக்கின்றன. அப்பொழுது தீர்க்கதரிசியை பார்த்து கர்த்தர் கேட்கின்றார், இவைகள் உயிரடையுமா? ஆண்டவர், இது உமக்கே தெரியும். கர்த்தர் சொல்லுங்க, நீ பேசு, நீ தீர்க்க தரிசன உரை, அதை பார்த்து பேசு. நாம் நினைக்கிறோம், இந்த ஆளுக்கு எப்படி சுவிசேஷம் அறிவிப்பது? இந்த குடும்பத்திலே இவர்கள் பெரியவர்களாக இருக்கிறார்கள், பெரிய பணக்காரங்களா இருக்கிறாங்க, ஊரில் பெரிய செல்வந்தங்களா இருக்கிறாங்க, எல்லாரும் மதிக்கிறவங்க. ஆனால் நான் இயேசு ஏற்றுக்கொண்டபடி எல்லாரும் என்ன ஒதுக்குறாங்க. நான் போய் எப்படி அவருக்கு இயேசு அறிவிப்பது? அந்த பலனை ஆவியானவர் நமக்கு தருவார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தருடைய கரம் என் மேல் அமர்ந்து என்னை ஆவிக்குள்ளாக்கி வெளியே கொண்டு போய். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த நாளிலே அந்த எசேக்கியேல் தீர்க்கதரிசியை தொட்டு ஆசீர்வதித்து நிரப்பின அந்த ஆவியின் வல்லமையின் கரம் நம்முடைய சிரசின் மேலும் அமரப் போகிறது. ஹல்லேலூயா. 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 எல்லாரும் ஒரு நிமிடம் முழங்கால் படியிட்டு அந்த ஆவியானுடைய கரம் நம்ம மேல் அமரும்படி, நம்மை ஆவிக்குள்ளாக்கும்படி, ஆவிக்குள்ளாக்கி இந்த ஆராதனை முடிந்து வெளியே கடந்து போகும் பொழுது அந்த ஆவியின் வல்லமையோடு கடந்து போக கர்த்தர் அனுக்கிரகம் செய்யும்படி, அவருடைய கரமை தொடும்படி எல்லாரும் முழங்கால் படி கர்த்தரை சோதரிப்போம். எல்லாரும் முழங்கால் படி கர்த்தரை சோதரிப்போம். எல்லாரும் கர்த்தரை சோதரிப்போம். சோத்ரம் 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 சோத்ரம். எல்லாரும் கர்த்தரை சோதரிப்போம். தாத்தா ஜாரா கப்ரபிஷர்
கர்த்தருடைய கரம் எங்கள் மேல் அமரட்டும் ஆண்டவரே. கர்த்தருடைய கரம் ஒவ்வொருவர் மேலும் சிறியோர் பெரியோர் ஆண்கள் பெண்கள் முதியோர்கள் பலவீனமானவர்கள் எல்லார் மேலும் கர்த்தருடைய கரம் அமரட்டும். கர்த்தருடைய கரம் அமரட்டும். கர்த்தருடைய கரம் அமரட்டும். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. கர்த்தருடைய கரம் ஒவ்வொரு மேலும் அமரட்டும் ஆண்டவரே. கர்த்தருடைய கரம் விசேஷித்த கரம் வல்லமையின் கரம் அபிஷேகத்தின் கரம் ஒவ்வொருவரையும் நிரப்பட்டோ தீபாரா கபாலபாய் ஷபாரபாரபாய் ஜாய் ரகவர் பி ஷாரபாய் அக்கினி 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 எல்லாரும் ஒப்பு கொடுப்போம். நம்முடைய ஆவி ஆத்மா சரீரத்தை ஒப்பு கொடுப்போம். கர்த்தருடைய கரம் மேல் அமரும்படி கர்த்தருடைய அபிஷேக மழை நம்மை நிரப்பும்படி ரீபா கபாலபாய் ஷார்பி ஹல்லேலூயா நிபிது பார் வாய் ஷபார பார் ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. வல்லமை 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 வல்லமை. நிரப்புங்கப்பா 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 நிரப்புங்கப்பா. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. கர்த்தருடைய வல்லமை தேவா வல்லமை தாரும் தேவா இன்றே தேவை தேவா. இந்த ஆராதனை வேளையிலே கர்த்தருடைய கரம் எங்கள் மேல் அமரட்டும் ஆண்டவரே. அபிஷேக வல்லமை புதிய அபிஷேகம் புதிய வல்லமை புதிய கிருபைகள் ஆமென் தாரும் தேவா.
இறக்கவர் வீர்வான் கர்த்தருடைய கரம் என் மேல் அமர்ந்து என்னை ஆவிக்குள்ளாக்கி வெளியே கொண்டு போய் நிரப்புங்கப்பா. நன்றி பரிசுத்த ஆவியானவரே, புதிய காரியத்தை செய்கிறவரே, புதிய அபிஷேகத்தினால் நிரப்புகிறவரே, கர்த்தர் வந்திருக்கிறீர். நன்றி அப்பா. ஆவியானவரே சேவாடி கொண்டிருக்கிறீர். நன்றி. நிரப்பினீர். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஆமென். உட்காருங்க எல்லாரும். நம்மை நிரப்பும்படிக்கு கர்த்தர் அழைத்துக் கொண்டு வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. நம்மை அழைத்துக் கொண்டு வந்து ஜெப வீட்டிலே மகிழ பண்ணும்படி கர்த்தர் அழைத்துக் கொண்டு வந்தார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சோர்வுகளை மாற்றும்படி அநேக துக்கத்தோடு கூட இந்த வனாந்தர யாத்திரையில் நானும் நீங்களும் பயணப்பட்டு கொண்டிருக்கிறோம். அந்த துக்கத்தெல்லாம் அந்த பழையவைகளெல்லாம் மாற்றி நம்ம அபிஷேக வல்லமையால் நிரப்பும்படி அப்பா அழைத்துக் கொண்டு வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தருடைய கரம் என்மேல் அமர்ந்து என்னை ஆவிக்குள் ஆக்கி என்று தீர்க்கன் எசேக்கியேல் சொன்னது போல அதை தொடர்ந்து அந்த தீர்க்கதரிசியின் மூலமாக ஒரு பெரிய ஒரு சேனை உயிரடைவதற்கு அந்த தீர்க்கதரிசியை பயன்படுத்தினது போல என்னை உங்களையும் கர்த்தர் பயன்படுத்த போகிறார். எத்தனை விசுவாசிக்கிறீர்கள்? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. குடும்பத்தில் ரட்சிப்பின் வேலை தீவிரப்பட போகிறது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நீங்கள் கடந்து போகும் பொழுது உரைக்கிற வார்த்தையின் மூலமாக அந்த ஜனங்கள் உயிர் மீட்சி அடைய போகிறார்கள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களுடைய உள்ளத்திலிருந்து பேசுவார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தீர்க்க தரிசனமாக கர்த்தர் உரைக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உங்கள் மூலமா கர்த்தர் பேசுவார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தர் பேசி இருக்கிறார். அவர் சொன்னா நீ பேசு. அந்த ஆவியை குறித்து தீர்க்க தரிசன உரை கர்த்தர் ஒவ்வொருவரையும் பயன்படுத்த வேலை வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதற்கு தேவை நாம் முதலாவது நிரப்பப்பட வேண்டும். புதிய காரியங்களை செய்யும்படி கர்த்தர் வந்திருக்கின்றார். புதிய அபிஷேகத்தினால் நம்மை நிரப்பும்படி வந்திருக்கின்றார். இந்த வேளையில் அந்த அபிஷேகங்களை நம்மை நிரப்பி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. 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 நான் கண்ட காரியம் ஒரு பெரிய மழை பெய்து கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அந்த பரலோக ஆசீர்வாதமான மழை நம்மை நிரப்புகிறதை காண முடிந்தது. ஹல்லேலூயா. 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 என்னுள்ளம் தேவன்பால் பொங்கி வழியுதே, இயேசுவை ரட்சித்தார் நான் ஆடி பாடுவேன். என்னுள்ளம் தேவன்பால் எல்லாரும் ஜெகமாய் வழியுதே, அபிஷேகம் வல்லமை நம்மை நிரப்பி இருக்கிறது. ஆமென். எல்லாரும் ஜெகமாய் பாடுவேன். எவரும் அறியாரே என் உள்ளம் பொங்குதே, வல்லமை உண்டு ஹல்லேலூயா. அந்த ஆவியின் அனுக்கிரகத்தினால் என்னை உங்களை நிரப்பும்படி அவர் நம்மை அழைத்துக் கொண்டு வந்தார். கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. அந்த ஆவியின் அபிஷேகத்தால் நிரப்பப்பட்ட நாம் கடந்து போகும்பொழுது பெந்தெக்கோஸ்தே நாளுக்கு பிற்பாடுதான் ஊழியம் தீவிரம் அடைந்தது. அதுவரை இந்த அப்போஸ்தலர்கள் பயந்து கொண்டே இருந்தார்கள். பேதுரு பயந்து ஒளித்துக் கொள்கிறவர். அந்த இயேசுவை காட்டி கொடுத்த பொழுது அந்த ஒரு பெண்ணுக்கு முன்பதாக தன்னை மறுதலித்தவர் இயேசு தெரியுமா? ஒரு யாருன்னே தெரியாதுன்னு சொன்னாரா? அது மட்டுமா? வேற என்ன செஞ்சார்? சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் தொடங்கினார். இயேசுவை சபிக்கவும் சத்தியம் பண்ண தொடங்கி. எதனால்? அது பயம். ஏன்னா பிடிச்சா அவுட்டு தோலியை உரிச்சிருவாங்க, வாரினால் அடிச்சு கிழிச்சிருவாங்க, கொன்னுருவாங்க. அந்த பயம்.
ஆனால் அபிஷேகம் பெற்ற பிற்பாடு அவங்க சொன்ன வார்த்தை தெரியுமா? கிறிஸ்தனுக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். ஹல்லேலூயா. 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 எங்கு புறப்பட்டு சென்றார்கள்? அதில் ஒருவர் நம்முடைய மண்ணுக்கு கடந்து வந்தார். ஆண்டோடைய பெரிய அனுக்கிரகத்தினாலே நம்ம அந்த வாக்கியத்தை பெற்றிருக்கிறோம். தோமா, பரிசுத்த அப்போஸ்தலனாகிய தோமா அவர்கள் நம்முடைய மண்ணிலே கடந்து வந்தவுடைய ரத்தத்தை சிந்திருக்கின்றார். அபிஷேக வல்லமையினாலே ஒரு புறப்பட்டு சென்றார்கள். கடைசி காலம் ஆகிவிட்டார். நானும் நீங்களும் பெற்றிருக்கிற அபிஷேகம் போதாது. ஒரு புதிய அபிஷேகத்தினாலே, புதிய கிருபையினாலே, புதிய வரங்களினாலே, புதிய வல்லமையினாலே நம்மை நிரப்பும்படி, வெற்றியுள்ள பரிசுத்த வாழ்க்கையை நாம் செய்யும்படி, நாம் கர்த்தருடைய சன்னியாசத்தை நிற்க தகுதியுள்ளவர்களாய் மாறும்படிக்கு அநேகவள் சோர்ந்து போகிறோம், விழுந்து விடுகிறோம். ஜானியர் முளம் சறுக்கிற கதையாக நம்முடைய ஆவிக்கிற ஜீவியம் காணப்படுகிறது. இந்த நிலையை நம்மை விட்டு மாற்றும்படி, இந்த பழைய காரியங்கள் எல்லாவற்றையும் எடுத்து போட்டு புதிய காரியங்களை நடப்பிக்கும்படி கர்த்தர் வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. வாரத்தின் முதலாவது நாளிலே நம்முடைய தகப்பன் கடந்து வந்திருக்கிறார். புதிய காரியங்களை செய்யும்படிக்கு, புதிய அபிஷேகத்தினால் நிரப்பும்படிக்கு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அது மாத்திரமா? கடந்து வந்திருக்கு நமக்கு ஒரு புதிய நாமத்தை சூட்டும்படிக்கு வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை வாசிங்க. வெளிப்படுத்தல் 3:12. ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனை என் தேவனுடைய ஆலயத்திலே தூணாக்குவேன். அதனின்று அவன் ஒரு காலம் நீங்குவதில்லை. என் தேவனுடைய நாமத்தையும் என் தேவனால் பரலோகத்திலிருந்து இறங்கி வருகிற புதிய எருசலேமாகிய என் தேவனுடைய நகரத்தின் நாமத்தையும், எருசலேமாகிய தேவனுடைய நகரத்தின் நாமத்தையும், என் புதிய நாமத்தையும் அவன் மேல் எழுதுவேன். ஹல்லேலூயா. 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 நம்ம எல்லாரையும் ஆண்டவர் எப்படி அழைப்பார் தெரியுமா? புதிய எருசலேமின் பிள்ளைகளே. ஹல்லேலூயா. 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 அந்த நாமத்தை நம்ம மேல் சூட்டும்படிக்கு நம்ம அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த புதிய எருசலேமை பற்றி சொல்லல. எல்லாரும் உடனே நினைப்பாங்க, இவங்க புதிய எருசலேமை விட மாட்டாங்க போல இருக்குது அப்படின்னு. இந்த புதிய எருசலேம் இருக்கிறனால நீங்க பரலோகத்துக்கு போயிடலாமா? நீங்களே எப்படி சொன்ன எப்படி? உள்ள இருக்கிறனால, பிரசங்கம் பண்றதுனால, பாட்டு பாடணும், ஆவி நிறைனால பரலோகத்துக்கு போகலாமா? சொல்லுங்க, பதில் சொல்லுங்க. போக முடியாது. அவர் தான் சொன்னார், நான் சொல்லலை. போக முடியாதுன்னு சொன்னது மைக்கில் சொன்னாள். நான் சொல்லலை போக முடியாது அப்படின்னு. வேதம் அப்படி தான் சொல்லுது. பாட்டு பாடுங்க பரவசமாக இருந்தனால போக முடியாது. கர்த்தர் நமக்கு தந்திருக்கிற இந்த சத்தியத்தின்படி யார் தங்களுடைய வாழ்க்கை அமைத்துக் கொள்கிறார்கள்? ஹல்லேலூயா. 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 அப்படி மட்டும்தான் அந்த புதிய எருசலேம் போவாங்க. இது அங்கே இருக்கிறது அந்த சபை. புதிய வானம் புதிய பூமியிலே அந்த புதிய எருசலேம் இறங்கி வரப்போகிறது. அந்த புதிய எருசலேமுக்குள்ளாக நாம் கடந்து போக வேண்டும் என்றால் அவர்களுக்கு ஒரு புதிய நாமத்தை, புதிய எருசலேமாகிய அந்த பரிசுத்த நகரத்தின் நாமத்தையும் அவர்கள் மேல் புதிய நாமத்தையும் சூட்டுகிற தேவன் வந்திருக்கிறார். சகல காரியங்கள் புதிய ஆக்கிற தேவன் நம்மை புதிய அபிஷேகத்தினால் நிரப்பி நம்மை புதிய நாமத்தை நம்ம சூட்டி, நாமம்னா என்ன அர்த்தம்? நாமனா பெயர். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த நாமத்தை சொல்லலை, பெயர். ஹல்லேலூயா. 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 புதிய பெயர். இதுவரை பழைய பெயரில் அழைக்கப்பட்ட நாம் இப்பொழுது புதிய பெயர். புதிய எருசலேம் நகரவாசிகள் மனவாட்டி என்கிற சாணத்திலே நம்மை புதிய எருசலேம் நகரவாசிகளாய் அவர் நம்மை பெயர் சொல்லி அழைக்கிற தேவன் புதிய நாமத்தை, புதிய பெயரை சூட்டி நம்மை கர்த்தர் அழைக்கின்றார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. வீட்டில் பாருங்க, பெயர் ஒன்று சூட்டியிருப்பாங்க, ஆனால் கூப்பிடுறதுக்கு ஒரு நிக் நேம் ஒன்று வச்சிருப்பாங்க. வீட்டில் வச்சிருப்பாங்களா இல்லையா? செல்லமா அந்த பெயரை சொல்லி கூப்பிடுவாங்க. அது நமக்கு தெரியாது. நம்முடைய ஆண்டவர் நம்மை அப்படி செல்லங்களாய் மாற்றி இருக்கிறபடினாலே, பரிசுத்தவான்களை பரிசுத்தவாட்டிகளாய் நம்மை மாற்றி இருக்கிறபடினாலே நம்ம எல்லாருக்கும் ஒரு பெயர் சொல்லி அழைக்க போகின்ற புதிய எருசலேம். ஹல்லேலூயா. 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 அந்த நாமத்திற்கு சொந்தக்காரர்களாய் நம்மை மாற்றும்படி எங்கேயும் புதிய எருசலேமை கர்த்தர் அழைத்துக் கொண்டு வந்திருக்கின்ற புதிய காரியங்களை செய்யும்படி கர்த்தர் வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்படி எருசலேமை கடந்து வந்திருக்கிற பிள்ளைகளாகி நாம் தைரியமாயிருப்போம், கொண்டாடுவோம், தைரியமாயிருப்போம், உற்சாகமாயிருப்போம். எருசலேமே, புது எருசலேமே, எல்லோரும் கொண்டாடுவோம். எக்காள முழக்கத்தோடு இயேசுவின் புகழ் பாடுவோம். எருசலேமே, எல்லாரும் உற்சாகமா, எல்லாரும் உற்சாகமா, உற்சாகமா, எல்லோரும் கொண்டாடுவோம். ஆமென். எக்காள முழக்கத்தோடு இயேசுவின் புகழ் பாடுவோம். பூரணமே புது எருசலேமே, ஹல்லேலூயா. கொண்டாட்டமே. ஓ glory. பூரணமே புது எருசலேமே, இந்த பூமியில் கொண்டாட்டமே. ஆடலோடும்
என்ன கூட்டம்? அல்லேலூயா கூட்டம். அல்லேலூயா கூட்டம். அல்லேலூயா. இந்த அல்லேலூயா கூட்டம் எங்கே போகுதுன்னு இப்போ மக்களுக்கு தெரியாததுனால நம்ம அல்லோலியான்னு பரியாசம் பண்ணுறாங்க. அப்படிதானே ஸ்டீபன்? நம்ம ஆண்டவர் ஏற்றுக்கொண்டபடினாலே நமக்கு நிறைய பேர் வச்சுருக்கிறாங்க. அல்லோலியா, பெந்தேகோஸ்து என்னெல்லாமோ வச்சுருக்கிறாங்க. இருக்கட்டும், அது அவங்க அறியாமையினாலே. ஆனால் அப்படி அழைத்தவங்க பாதி பேர் இங்கே இருக்கிறாங்க. அல்லேலூயா. ஆமாம், பக்தி உள்ளவர்களை கர்த்தர் தமக்காக தெரிந்து கொண்டார். கர்த்தர் கொண்டு வரப்போகின்ற நம்மை கர்த்தர் நிரப்பி நம்மளமாக நம்முடையவர்களை அழைத்து கொண்டு வரப்போகிறார். நமக்கு ஒரு புதிய நாமத்தை சூட்டி இருக்கின்றார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. புதிய சிலைமானமை மாற்றி இருக்கிறார். அந்த புதிய நாமத்தை நம்ம சூட்டி இருக்கிறபடினாலே அது நினைகொண்டு ஆர்ப்பரிப்போம். இப்படிப்பட்ட அனுபவத்தை பெற்ற நமக்காக வீடு மாசியும் பிதாக்கள் வைக்கும் சுதந்திரம். சுதந்திரம். கல்யாண மெசேஜ் போயிட்டா திடீர்னு. அப்போ அப்பாவுடைய வேலை என்ன வேலை? பையனுக்கு வீடு கட்டி வைக்கணும், அதானே? ஆமாம். பிதாவாகி தேவன் நமக்கு எல்லாருக்கும், பிள்ளைகளாகி நம்ம எல்லாருக்கும் ஒரு வீடு கட்டி வச்சிருக்கிறாரு. எங்கே? பரலோகத்தில். பரலோகத்தில். அந்த வீடு எப்படி இருக்கும் சொல்லுங்க பார்ப்போம். பெண்கள் சொல்லுங்க, அந்த வீடு எப்படி இருக்கும்? உங்கள் கற்பனை, இதுவரை கற்பனை பண்ணியிருப்பீங்களா? ஓலை போட்டிருக்குமா? என்ன வெயில் நேரம் கொஞ்சம் கூலாக இருக்கணும், தர மொழி இருக்குமா, சாணி போட்டு மொழி இருக்குமா, அப்படி என்ன உங்கள் கற்பனை எப்படியெல்லாம் இருக்கு சொல்லுங்க பார்ப்போம். பரலோகம் எப்படி இருக்கும்? ஆனால் அவங்க தெளிவாக தான் இருக்காங்க. தங்கமயமாக இருக்கும். அல்லேலூயா. ஆமாம். பரலோகம் எப்படி இருக்கும்? ஆண்கள் சொல்லுங்க. அது அவங்க தான் சொல்லிட்டாங்களே, இனி எங்கிட்ட ஏன் கேட்குறீங்க அப்படின்னா சொல்லுங்களேன். நம்ம வாய்னால சொல்லுமே, நம்ம அப்பா வீடு நம்ம வீடு தானே, அப்படி தானே? ஆமாம். சில சொல்லுவாங்க, வீட்டில் போய் ஒவ்வொரு ரூமாக காட்டுவாங்க. நான் யூகே போயிருந்தப்போ அங்கே ஒரு சயின்டிஸ்ட் ஒரு அம்மா இருந்தாங்க. அவங்க அங்கே ஒரு பெரிய வீடு வாங்கியிருக்காங்க. அப்போ இன்னும் மெனக்கிட்டு கூட்டிகிட்டு போய், ஐயா நீங்கள் வந்து கண்டிப்பாக பார்க்கணும். எதுக்காக அப்படின்னு கேட்டப்போ, உங்கள் அப்பாலாம் அங்கே வந்திருக்கும்போது நாங்கள் ஒரு வாடகை வீட்டு ஒரு சின்ன வீட்டில் இருந்தோம். அவங்க ஒரு தீர்க்க தரிசனம் சொன்னாங்க, இங்கே வந்திருக்கிற தமிழர்கள் மத்தியில் இதுவரை யாரும் வாங்கிடாத ஒரு பெரிய பங்களாவை உங்களுக்கு வாங்கி கொடுப்பேன் அப்படின்னு அவங்க சொன்னாங்க. நான் என்ன நினச்சேன் தெரியுமா? அந்த தமிழ்நாட்டிலேருந்து வர்றவங்களாம் ஏதோ சொல்லுவாங்க, அது மாதிரி இவங்களும் சொல்லியிருக்காங்க அப்படின்னு நான் நினச்சேன். வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த வார்த்தை அப்படியே நிறைவேறிட்டு, அதனால கர்த்தர் அந்த தேவ மனிதரோடு இருந்து சொன்ன வார்த்தை நிறைவேறுதலை நீங்கள் காண வேண்டும் என்று அந்த வீடு ஒவ்வொரு ரூமாக கொண்டு போனாங்க. பொதுவாக அங்கே இருக்கிறவங்க வீட்டுக்குள்ளே யாரையும் அலோவ் பண்ண மாட்டாங்க. ஒரு அந்த ரூம் ஃப்ரெண்டில் ஒரு ரிசப்ஷன் ஹால் இருக்கும். அங்கே தான் அதுக்கு ஒரு டைம் வச்சுருப்பாங்க. அந்த குறிக்கப்பட்ட டைமில் தான், அந்த டைம் முடிஞ்சோன்னா அவங்க போயிடுவோம், அவ்வளோதான். உள்ள வர யாரையும் அலோவ் பண்ண மாட்டாங்க என்று சகோதரி சொன்னான். இதுவரை நான் கூட அந்த வீட்டுக்குள்ளே போய் பார்த்ததே கிடையாது. உங்களை இவ்வளோ, ஏன்னா கர்த்தர் செய்த அற்புதம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் எதுக்காக இதை சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம அப்பா இந்த உலகத்தில் இப்படியெல்லாம் வீடுகளை உண்டு பண்ணி நமக்கு தருகிற தேவன், இந்த வீடெல்லாம் என்ன ஆயிரும் ஒரு நாளில் அழிஞ்சு போயிடும். எல்லாம் சேர்ந்து இப்போ மியான்மர், தாய்லாந்து, அந்த சைனா பக்கத்தெல்லாம் பூமி எதிர்ச்சி உண்டாகி எல்லாம் கட 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 தீப்பெட்டி அடுக்கி வச்சா பொத்து பொத்துன்னு கீழே விழுற மாதிரி. கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்கள், மேலே ஸ்விம்மிங் பூலில் குளிச்சுட்டு இருக்கிறாங்க. திடீர்னு அங்கே கடல் அலை மாதிரி அங்கே ஆடிட்டு இருக்கு, அங்கேயும் ஆடிட்டு குளிச்சுட்டு தான் இருக்கிறாங்க. அப்புறம் கீழே பார்க்குறோம் கொஞ்ச நேரத்தில் எல்லாம் சேர்ந்து மொத்தமாக அப்படியே கூட்டமாக கிடக்கு. உள்ளே எத்தனை பேர் உள்ளே இருக்கிறாங்க, உயிரோடு இருக்கிறாங்களே, செத்தாங்களா? இதான் இந்த உலகம். இந்த உலகம் அழிய போகிறது. அழியாமையாகிய ஒரு உலகத்தில் ஒரு புதிய வானம், ஒரு புதிய பூமி, அங்கே ஒரு புதிய சிலைமா ஆகிய புதிய நகரம், இதெல்லாம் உண்டு பண்ணி இந்த புதிய காரியங்களை செய்கிற தேவன், புதிய அபிஷேகத்தினால் நம்மை நிரப்பின தேவன், நமக்கு புதிய நாமத்தை சூட்டி நம்மை அழைக்கிற தேவன், அந்த புதிய வானம் புதிய பூமியிலே கர்த்தர் உருவாக்கி வைத்திருக்கிற புதிய சிலைமிலே நம்மை கொண்டு போய் சேர்க்கும்படிக்கு அந்த தேவன் என்று வந்திருக்கிற. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அந்த வீட்டுக்கு போகிறதுக்காக தான் இவ்வளவு பிரயாசம். இங்கே என்ன நிந்தை அனுபவிச்சாலும் சரி. அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுலுக்கு இருந்த ஒரு பெரிய வாஞ்சாதான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக லாபமாக இருந்த விளைவுகள் அவைகள் எல்லாவற்றின் நஷ்டமும் குப்பையுமாக. அவருக்கு நல்லா தெரியும் இதெல்லாம் என்ன ஆக போகுது, குப்பாக போகிறது. இயேசுவை பற்றி அறிய 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 ஆத்தும ஆதாயம் செய்ய 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 பலன் பெரிதாய் அங்கே நமக்கு இருக்கிறது என்பதை நன்கு அறிந்தபடினாலே
இந்த உலகத்தை குப்பை மேடாகத்தான் பார்த்தார். அல்லேலூயா, 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 ஹalleluya. எதை விட்டு நீ எடுத்து போனாலும் பரவாயில்ல, இயேசுவை மட்டும் எடுத்துட்டு போக முடியும். அல்லேலூயா, 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 ஹalleluya. கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? சேலஞ்ச் பண்ணுகிறதை பார்க்கிறோம். காலங்கள் வந்து விட்டன, கொடிதான உபத்திரவத்தின் காலங்கள் வந்து விட்டன. தேவஜனங்களாகி நாம் புதிய வல்லமையினாலே, புதிய கிருபையினாலே, புதிய அபிஷேகத்தினாலே, புதிய நாம சூட்டப்பட்ட கர்த்தருடைய பிள்ளைகளாய் எப்பொழுதும் வல்லமையினால் நிறைந்திருக்கும் பொழுது நான் வருகிற சோதனை மையத்திலே நின்று பிடிப்போம். நமக்காக கர்த்தர் ஒரு புதிய வானத்தை, புதிய பூமி உண்டாக்கி அங்கே ஒரு புதிய சிலமாகிய அந்த பரிசுத்த நகரத்தை கர்த்தர் கட்டி அந்த வேலை நிறைவடைய போகிறது. ஹல்லேலூயா, அல்லேலூயா, ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இந்த உலகத்திலே அந்த இரட்சகருடைய வருகைக்காக எதிர்பார்த்து காத்திருக்கிற அன்பு பிள்ளைகளை அழைத்து கொண்டு போகும்படி மீட்பர் வரப்போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இவைகளெல்லாம் சம்பவிக்க தொடங்கும் பொழுது நம்முடைய மீட்பு சமீபமாய் இருப்பதினாலே, அந்த மீட்பர் வரப்போகிறது படினாலே உங்கள் தலைகளை நிமிர்ந்து உங்கள் தலைகளை உயர்த்தி பாருங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் வரப்போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, கர்த்தர் வரப்போகிறார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஏசாயா 66 அதிகாரம் 22வது வசனத்தை வாசிங்க. ஏசாயா 66 அதிகாரம் 22வது வசனம். நான் படைக்க போகிற புதிய வானமும் புதிய பூமியும் எனக்கு முன்பாக நிற்பது போல உங்கள் சந்ததியும் உங்கள் நாமமும் நிற்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். புதிய காரியங்களை செய்யும்படி வந்திருக்கிற தேவன், புதிய அபிஷேகத்தின் நாமை நிரப்பும்படி வந்திருக்கிற தேவன், புதிய நாமத்தை சூட்டினுமே அழைக்கிற தேவன், நம்ம ஒவ்வொருவருக்காகவும் புதிய வானத்தையும் புதிய பூமியையும் அவர் சிருஷ்டிக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கலங்காமல் பயப்படாமல் இருப்பதாக உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன் என்று கூறி சென்றார் இயேசு. அந்த வேலை நிறைவடைந்து விட்டன. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அவர் வரும் வருகையினால் சமீபித்திருக்கிறபடினாலே நாம் உற்சாகமாயிருப்போம். 65 ஏசாயா 65 17 18 19 வசனங்களை மட்டும் வாசித்து செய்தியை நிறைவு கொண்டு வருவோம். இதோ நான் புதிய வானத்தையும் புதிய பூமியையும் சிருஷ்டிக்கிறேன். புதிய வானத்தையும் புதிய பூமியை சிருஷ்டிக்கிறேன். முந்தினவைகள் இனி நினைக்கப்படுவதும் இல்லை. இந்த உலகத்தில் உள்ள காரியங்களை எதுவும் இனி நினைக்கப்படுவதில்லை. அவருடைய கண்ணீர் யாவையும் கர்த்தர் துடைப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த புதிய வான புதிய பூமிக்கு போன பிற்பாடு ஐயோ நம்ம வீட்டுக்கு வடை கொடுக்கணுமே, பால்காரன் வருவானே, அவங்களுக்கு பாக்கி கொடுக்கணுமே, கவலை வேணுமா? வேண்டாம். சொல்லுங்க, வேண்டாம். அந்த நிறைய பேர் இருக்காங்களே, அவங்க இருக்கிறாங்களே, இவங்க வந்தாங்களே, இவங்க போனாங்களே, வந்தாங்களே, எந்த கவலையும் இல்லை. எதிர்காலம் அப்படி எந்த கவலையும் இல்லை, என்றும் ஆனந்தம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அந்த வசனத்தை வாசித்து முடிங்க. இதோ நான் புதிய வானத்தையும் புதிய பூமியையும் சிருஷ்டிக்கிறேன். முந்தினவைகள் இனி நினைக்கப்படுவதும் இல்லை, மனதிலே தோன்றுவதும் இல்லை. நான் சிருஷ்டிக்கிறதினாலே நீங்கள் என்றென்றைக்கும் மகிழ்ந்து களி கூர்ந்திருங்கள். நீங்கள் என்றென்றைக்கும் மகிழ்ந்து களி. அங்க போய் என்னென்னைக்கு என்ன செய்ய போறோமே, மகிழ்ந்து களி கூர்ந்திருக்க போகிறோம். துக்கமும் இல்லை, கவலையும் இல்லை. ஒருத்தர் பரலோகத்தை பற்றி பேசிட்டு இருக்கும்போது அவர் சொன்னார், ஐயா அங்க போய் நம்ம என்ன செய்ய போறோம்? கேள்வி பார்த்தீங்கன்னா அங்கே என்ன செய்ய போறோம், அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டா தானே அதுக்கேற்ற மாதிரி இங்கேருந்தே கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போகலாம். இங்கேருந்து ஏதாவது கட்டிச்சோறு கட்டிட்டு கொண்டு போகலாமா, அங்கே சாப்பாடு கிடைக்குமா கிடைக்காதா, பக்கத்தில் கடை இருக்குமா இருக்காதா, அந்த எதிர்பார்ப்பு. அங்கே போய் எப்போவுமே சந்தோஷம்தான். ஐயா எப்போவுமே சந்தோஷமாக இருந்தால் போர் அடிக்காதா? அடுத்த கேள்வி பார்த்தீங்களா, போர் எப்படிக்கும்? இந்த மாமிசமும் இந்த ரத்தமும் இருந்தால் தான் என்ன வரும்? சோர்வு வரும், போர் அடிக்கும். அப்படிதானே? இருக்க முடியல, நெளிய முடியல, உட்கார முடியல, ஐயோ சோர்வு. அங்க ஆவின் சரீரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அங்க எப்பவுமே ஆர்ப்பரிப்போடு கூட இருப்போம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அந்த புதிய வானத்திலே, அந்த புதிய பூமியிலே, அந்த புதிய எருசலேமிலே புதிய காரியங்களை செய்கிற தேவன் வந்திருக்கிறார். நம்மை கொண்டு போய் சேர்க்கும்படிக்கு அதற்கு முன்னதாக இந்த உலகத்திலே நமக்கு தேவையான காரியங்களை, வல்லமையான ஒரு மகிமையானவர்களை எனக்கும் செய்தார் என்று நம்ம எல்லாரும் ஆர்ப்பரிக்க போகிறோம். எருசலேமின் களிப்பு தூரத்திலே கேட்கப்படும், தூரத்திலே கேட்கப்பட போகிறது. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. இந்த பிரசங்க வாக்கியத்தை வாசிங்க. சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்தவர், சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிற பரலோக ராஜாவாகிய பிதாவாகிய தேவன், இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன் என்றார். இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன் என்றார். பின்னும் அவர், இந்த வசனங்கள் சத்தியமும் உண்மையுமானவைகள், சத்தியமும் உண்மையுமானவைகள். சத்திய தேவன், மாறாத தேவன், திருவுளம் பற்றின திருவார்த்தைகள், நான் சகலத்தையும் புதிதாக்குறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வந்திருக்கிற ஒவ்வொரு வாழ்க்கையிலும் காணப்படுகிற எல்லா குறைபாடுகளையும், எல்லா காரில் போன்ற சோதனைகளையும் தடைகளையும் எதிர்பார்த்து கடந்து வந்திருக்கிற ஆசீர்வாதங்களை நமக்கு நிறைவேற்றி கொடுக்கும்படிக்கு, நம்மை விட்டு அந்த தீமைகளை மாற்றும்படிக்கு,
வெற்றியுள்ள பரிசுத்த வாழ்க்கையை நமக்கு கொடுக்கும்படிக்கு இம்மைக்கு மறுமைக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் என்னை உங்களையும் நிரப்பும்படிக்கு சகலத்தை புதிதாக்கும்படி அவர் வந்திருக்கின்றார். ஹல்லேலூயா. நிரப்பித்துக் கொண்டே இருக்கிற ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அடுத்த நாம் வருகிற நாட்களிலே இவளை நாம் காண போகிறோம், கேட்க போகிறோம். வல்லமையானவர் எனக்கும் செய்தார் என்று அடுத்து சாட்சி பகுதி நீண்டு கொண்டே போக போகிறது. ஹல்லேலூயா. 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 ஆர்ப்பரிப்போம், துதிப்போம், அகமகிழ்வோம். சகலத்தை புதிதாக்குற தேவன் வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நம்ம புதிய அபிஷேகத்தினால் நிரப்பும்படி கூடி வரும்பொழுதெல்லாம் ஆவியில் இருந்து ஜெபிப்போம். அந்த அபிஷேகத்தை பெருக்கிக் கொள்வோம். அந்த அபிஷேகம் எப்பொழுது பெருகும்? ஒரு மனம் ஏக சிந்தை உருவாகும் பொழுது. அலசிப்பட்ட எண்ணங்கள், கசப்புகள், பொறாமைகள், கோபத்தோடு கூட 2 பேர் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. 2 பேரும் சேர்ந்து ஒரு மனப்பட்டு ஜெபம் பண்ணுங்கன்னா ஜெபம் பண்ண முடியுமா? 5 வருஷம் முன்னாடி 2 பேரும் வாக்குவாதம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. உடனே பாஸ்டர் கொஞ்ச நேரம் கழிச்சு வந்து 2 பேரும் ஒரு மனப்பட்டு ஜெபம் பண்ணுங்க. எப்படி இருக்கும்? ஒருத்தர் இங்கே மாறி திரும்பிட்டு இருப்பார், ஒருத்தர் அங்கே மாற திரும்பிட்டு இருப்பார். அப்போ ஒரு மனம் விசுவாசிகளை திரளான கொடுத்தார். ஒரே மனமும் ஒரே இறுதிமுடிவுகள் அவர்கள் கூடி வந்திருந்த பொழுது அந்த 10 நாட்கள் 10 நாள் இரவும் பகலுடைய எண்ணம் சிந்தை எல்லாம் அந்த உன்னத வல்லமை. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நம்ம நிரப்பும்படி கர்த்தர் வந்திருக்கிறார். யார் கர்த்தர் சொல்லாத காத்திருக்கிறார்களோ, நோர்முண்டு இறைத்தோடு கூட தாகத்தோடு கூட கர்த்தர் சொல்லாத காத்திருக்கிறார்கள், அவர்களை கர்த்தர் நிரப்ப போகின்றார். அந்த புதிய அபிஷேகத்தினால் நம்மை நிரப்பி புதிய நாமத்தை நமக்கு சூட்டி, புதிய பெயரை சூட்டி, புதிய வானம், புதிய பூமியிலே, புதிய செலுமிலே என்னை உங்களை கொண்டு போகும்படி அங்கே கர்த்தர் என்றென்றும் நித்திய காலமாய் நம்மை அங்கே சந்தோஷத்திற்குள்ளாய் நடத்தும்படிக்கு அந்த புதிய காரியங்களை செய்கிற தேவன் இந்த வாரத்தின் புதிய நாளிலும் நம்மை சந்திக்கும்படி கர்த்தர் வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. 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 நாம் விசுவாசிப்போம், காத்திருப்போம். கர்த்தர் நாளில் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை பரிபூர்ணமாய் பெற்றுக்கொள்வோம். ஒவ்வொரு வாழ்க்கையிலும் புதிய காரியங்களை கர்த்தர் செய்ய போறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நான் விசுவாசிக்கிறேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நாம் விசுவாசிப்போம், பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. 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 ஹல்லேலூயா.